ஹாய்ங்க. இன்றைக்கி கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சது ஒரு 2 டிப்ஸு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த வேலை வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரி பார்ட் டைமாகவும் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டு, ஹவுஸ் ஒய்ஃபு, வேலை தேடுறவங்க, அதே போல் மொபைலில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான். நமக்கு சோஷியல் மீடியா பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? எந்த டைம்லனாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேங்க. இப்போது நம்ம கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதாவது பூங்குழரிசிலையும் செய்யலாம், பச்சரிசிலையும் செய்யலாம். ஓகேங்களா? அது எந்த மாதிரி செய்யறதுன்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போது நம்ம என்னென்னா பச்சரிசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மணிலேருந்து ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. ஓகேங்களா? மிக்சியில் மாவு மாதிரி, அதாவது ஈர அரிசியாகவே அரைச்சோம்னா நமக்கு நல்லா மாவு பதத்தில் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி நல்லா அரைச்சி முடிஞ்சால் ஜல்லடியில் கூட கொஞ்சம் ரொம்ப நரான்ட்டு இருந்ததுன்னா ஜல்லடியில் கூட ஜலிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு, இப்போ நம்ம 1 கிலோ அரிசி எடுக்கிறோன்னு வச்சிங்களேன், 1 கிலோ மாவு வருதுங்களா? ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு கலந்து நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வைக்கலாம், துணியில் கொட்டி. ஓகேங்களா? இது ஒரு டிப்ஸு. ஓகேங்களா? அதே போல் அதே மாவை மறுபடியும் நம்ம வறுத்து கூட செஞ்சுருக்கலாம். எப்படின்னா, நம்ம கடாயில் வறுக்கும்போது அப்போவே கொஞ்சம் லைட்டாக நமக்கு அந்த மாவோட பதம் மாறும். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது எப்படி இருக்கோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா அதை நல்லா வறுக்க நல்லா சாஃப்டாகிடும். ஓகேங்களா? அதுதான் நமக்கு மாவு பிசையறதுக்கான பதம். ஓகேங்களா? அதே மாதிரி இட்லி பானையில் வச்சு வேக வைக்கிறதா இருந்தாக்கா நம்ம ஒரு 1/4 மணி நேரம், மேக்ஸிமம் 1/4 மணி நேரம் இல்லை ஒரு 10 நிமிஷம் தாராளமாக வேக வைக்கலாம். வேக வச்சுட்டு நம்ம சூட்டோடவே உப்பு தண்ணி தெளித்து அதில் நம்ம தேவையான அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு டிப்ஸு பச்சரிசி மாவில் செய்கிறது. அடுத்து நம்ம பூங்குழரிசியில் அதேமாரி செய்யலாம். எப்படின்னா, பூங்குழரிசியில் நல்லா அரிசி நம்ம மாவு இட்லிக்கு அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குறைனே அரைச்சிட்டு அதை நம்ம இட்லி மாவு மாதிரியே கரைச்சி அதே நம்ம கடாயில் வச்சு அதை நம்ம சூடு பண்ணி இது பண்ணோடனே தண்ணி நல்லா சுண்டும். தண்ணி நல்லா அந்த சுண்டினதுக்கு அப்புறமா நமக்கு கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சா வரும் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? இது நம்ம சூடு பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உப்பும் போட்டு நல்லா அந்த மாவை நல்லா கலக்கி விட்டோம்னாவே அந்த இட்லி மாவு மாதிரி இருக்கிறதே நமக்கு. எப்படி சப்பாத்தி மாவு இப்போது கொழுக்கட்டைக்கு எப்படி பிசைவோமோ அந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம கலாரிக்கிட்டே இருக்கணுங்க. அது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம். ஓகேங்களா? அதனால் இப்படி கூட செய்யலாம். இதுவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். என்ன, நம்ம வேக வைக்கிற பதம் தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்லப்போனாக்கா அந்த பதம் நமக்கு அந்த மாவு மாறும்போதே அது நல்ல பதத்தில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? இதுதான் இப்படி தாங்க செய்யறது. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் தட்டுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.